அனைவருக்கும் வணக்கம். நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. இந்த கொரோனா பீரியடில் எங்கள் வீட்டில் நிறையா கொரோனாவால் நிறையா 7 நபர்கள் பாதிக்கப்பட்டோம். அதனால் என்னால் கண்டினியூவாக வீடியோ போட முடியல. இன்றைக்கி டைல்ஸ் மார்பிள் கிளீனர் ஹெவி குவாலிட்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் சிறிய அளவில் இந்த கிளீனிங் ப்ராடக்டெல்லாம் தயார் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க உடனே வீடியோக்குள்ளே போகலாம். டைல்ஸ் மார்பிள் கிளீனர் நம்ம தயார் பண்ணுறதுக்கு 3 பொருள் தேவை. ஒன்று ஹைட்ரோஜன் பெராக்சைடு, அடுத்து சோடியம் ஹைப்போ chloride, அடுத்ததாக மூணாவதாக பேக்கிங் சோடா. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மெஷர்மெண்ட்டு இந்த வீடியோவிலேயே இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது சோடியம் ஹைப்போ chloride, அடுத்ததாக ஹைட்ரோஜன் பெராக்சைடு, மூணாவது பேக்கிங் சோடா. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஹைட்ரோஜன் பெராக்சைடை நம்ம ஊற்றிக்கலாம் இந்த பவுலில். அடுத்ததான் ஹைட்ரோஜன் பெராக்சைடு. இது ரெண்டுமே க்ளீனிங் ஏஜென்ட்டு. அடுத்ததான் நம்ம இந்த கலவையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கெமிக்கல் பொறுத்தளவுக்கு எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அதனுடைய பயன்பாடு நல்லா இருக்கும். அதனால் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம கடைசியாக எடுத்து வச்சுருக்க பேக்கிங் சோடாவை இந்த கலவையில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் இது நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி ஒரு 4 மணி நேரம் இதை நம்ம ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடணும். பின்னாடி 4 மணி நேரம் ஆன பின்னாடி இந்த பேக்கிங் சோடா ஆனது கீழே தனியாக நின்றுக்கும். அப்போ நம்ம ஒரு வெள்ளை துணியில் வடிகட்டணும். 4 மணி நேரம் ஆன பின்னாடி அதை செய்யணும். இப்போ நான் ஒரு டெமோ வீடியோ தான் போட்டு காமிச்சேன். நீங்கள் நீங்கள் இது தயார் பண்ணும்போது 4 மணி நேரம் அதை தனியாக வச்சுட்டு ஒரு 4 to 5 மணி நேரம் கழித்து அது ஒரு வெள்ளை துணியில், காட்டன் துணியில் வடிகட்டிக்கணும். இது ஃபுல்லாகவே மிக்ஸ் ஆகாது. இதில் இந்த பேக்கிங் சோடா ஃபுல்லாக அதில் தனியாக நின்றுக்கும். ஒரு 5 மணி நேரம் ஆன பின்னாடி கீழே தனியாக நின்றும். அப்படிங்கிறதுனால அதை நம்ம தனியாக வடிகட்டி எடுத்துக்கணும். இதை நம்ம டைல்ஸு மார்பிளுக்கெலாம் சுத்தப்படுறதுக்கு இதில் கலரு மற்றும் பெர்ஃப்யூமு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம்.